ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தானா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, அக்கா நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க்கா, அந்த கேள்வியை இப்போ உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன தானோ சொல்லு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. நம்ம தானமும், இல்லக்கா சேது மாமா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன தானோ திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்குற, இல்லக்கா உனக்கும் ஒரு துணை வேணும் இல்லக்கா, உன்னை இப்படி தனியா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா, அதனாலதான்க்கா கேட்டேன். நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதுதான் ஆசைப்படுறாங்கக்கா. உன்னோட முடிவு மட்டும் தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. இங்க பாருடி, ஒரு வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு ஒரு துணை இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாங்கன்றது இல்லக்கா, உனக்கும் சரி உன்னோட குழந்தைக்கும் சரிக்கா, எதிர்காலத்துல அப்பான்னு ஒருத்தர் இருந்தாதான்க்கா நல்லா இருக்கும். ப்ளீஸ்க்கா நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோக்கா அப்படின்னு சொல்லவும், எதுக்காகடி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க? நான் சுயமரியாதையோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அதை அப்படியெல்லாம் வாழ முடியுமாடி? கண்டிப்பா முடியாதடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம வசந்தியோ செல்லப்பாண்டியோ, இல்லம்மா இல்ல, உன்னோட வாழ்க்கை இப்படி தனியா இருக்கிறத பார்த்தா பெத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ நல்லா யோசிச்சு சொல்லு, ஒரு நல்ல மாப்பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதும் எனக்கு இப்பவே அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்னோட பொண்ணுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லை, என் பொண்ணு கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இங்க பாரு தமிழ்ச்செல்வி, அதான் மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இல்ல, நீ இன்னொரு கல்யாணம் பண்றதுல தப்பு கிடையாது. இங்க பாருடி, அந்த மாப்பிள்ளைய பார்த்து பேசுனா அந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்றத பத்தி பேசலாம் ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, உங்களுக்காகவாது நான் அந்த பையன் கூட பேசுறேம்மா, நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தனமும் நம்ம செல்லப்பாண்டி வசந்தி அப்பத்தா அப்படின்னு எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருடி தமிழ்ச்செல்வி, நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லடி, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு. உன்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டி. அந்த பையனை வர சொல்றேன், கண்டிப்பா அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி கூட பேசுறதுக்காக அந்த பையனையும் வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே சேது கிட்ட போயிட்டு, மாமா தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு கல்யாணம் பண்றாங்களாம், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன ஐசு சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதே. ஆமாங்க மாமா, எனக்கே இப்பதான் தெரியும். தமிழ்ச்செல்விக்கு இதுல அபிப்பிராயம் எல்லாம் இல்லையா, ஆனா அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்றேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்களாம். அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா கண்டிப்பா தமிழ்ச்செல்வி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்விக்கு கல்யாணம் ஆகிறத நினைச்சா சேதுவோட ஏதோ ஒரு மனசு ஓரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த கஷ்டத்தை தமிழ்ச்செல்வியும் அனுபவிச்சிருப்பால அப்படின்னு நம்ம சேது நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, சரி ஐஸ்வர்யா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அந்த பையன் கூட பேசின உடனே அந்த பையனோட கேரக்டரு, அந்த பையன் அப்படின்னு எல்லாமே ரொம்ப பிடிச்சு போயிருது. நம்ம சேது மாதிரி இல்லாம தன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தனா கிடைக்கிறது மிகப்பெரிய வரம். அந்த வகையில நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எதிர்காலத்துல கண்டிப்பா நீங்க மாற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா நான் மாறவே மாட்டேன், எப்பவுமே இதே மாதிரி தான் இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லவும், எதுக்காக கல்யாணத்துக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் என் கூட சேர்ந்து வாழணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்போ என் கூட வாழணும்னு விருப்பம் இருக்கோ அப்போ சேர்ந்து வாழ்ந்தா போதும். ஆனால் இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை மிஸ் பண்ணிடுவோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குங்க. அதனால தான் சரிங்க வீட்டில் பேசிடலாம், வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் விஷயத்த சொல்கிறாங்க.
சொல்றாங்க. சொன்ன உடனே வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவோட கனவுல கருப்பசாமி ரூபத்துல வந்து எல்லா உண்மையுமே வீட்டுல சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யாவை அப்படியே ரொம்பவே பயம்படுத்திக்கிட்டே இருக்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்ப பதட்டமா எழுந்து உட்காந்துக்குச்சு. ஐயோ கடவுளே, கருப்பசாமி இனிமே நம்ம கனவுல வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்போ இப்போ அந்த கயிறு கட்டியும் வருது. இனிமேல் கண்டிப்பா அந்த கருப்பசாமி நம்மள சும்மா விடவே மாட்டாங்க. அதனால எல்லா உண்மையும் சேது மாமா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட போயிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், எதுக்காக ஐஸ்வர்யா மன்னிப்பு கேட்கிற? இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு அவங்க காரணமே கிடையாது. சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனீங்க. ஆனா தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினது தமிழ்ச்செல்வி கிடையாது. நான் தான் மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்ல அவங்க அப்பா கிட்ட பேசினேன். நான் தான் இது எல்லா தப்புக்கும் காரணம். தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற விஷயத்த சேது கிட்ட சொல்லிடுறாங்க. சேது பயங்கர ஷாக்ல நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் ராஜாங்கமும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சேது சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு, என்ன சேதோ இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த ஐஸ்வர்யாவா காரணம் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும்? இங்கே பாரு சேது, நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன், அவளை கல்யாணம் பண்ணிக்காத, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு சேது அப்படின்னு சொன்னேன். ஆனால் பாத்தியா உனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. தமிழ்ச்செல்வி மேலே நீ உசிரியே வச்சிருக்கன்னு தெரியும்ல அவங்களுக்கு. அப்படியேப்பட்டவன் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கி அவளை இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி உன்னை கல்யாணம் பண்ணி நீயே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க வாயால சொல்ல வச்சிருக்காங்க சேது. அதனால தான் இப்படி ஒரு பிளானை போட்டு இப்படி கேடு கெட்டுத்தான நம்ம குடும்பத்துக்கு துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்கள நீ சும்மாவே விடாத சேதோ. என்னென்ன நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது. இப்போ ஐஸ்வர்யா தான் தெரிஞ்சிருச்சு. ஐஸ்வர்யா கூட நின்றது யாருன்னு தெரியணும்ல. கண்டிப்பா மதனியும் சித்ராவும் தான் நின்றுப்பாங்க. அவங்க பிளான் போட்டு கொடுத்து தான் ஐஸ்வர்யா இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். நீங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரியும். நீங்க கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க பயங்கர கோவத்தோட ஐஸ்வர்யா சித்ரா இவங்க 3 பேருமே கீழே வர வைக்கிறாங்க. வந்த உடனே நம்ம சித்ராக்கும் ஈஸ்வரிக்கும் எதுவும் தெரியாது. நம்ம ஐஸ்வர்யா வந்து எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்கன்னு, சொல்லுங்க மாமா, என்ன விஷயம், எதுக்காக எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அப்படியே கேஷுவலா கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரி இருந்துட்டு, வாடி வா, உனக்கு பெரிய ஆப்பா அந்த ஐஸ்வர்யா வச்சிருக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கியா. இப்போ பாரு, உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருடி. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. என் அண்ணன் உன்னை கிளின்னு கிளிக்க போறாதடி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னமாம்மா பேசுறீங்க, நான் என்ன காரணமாக இருந்தேன் அவள் வீட்டை விட்டு போனதுக்கு? அவள் தானே பெரியவங்க பேச்சை கேட்காம அந்த சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு தானே இவ்வளவு பெரிய பிரச்சனையும் உண்டாச்சு. இங்க பாருங்க மாமா, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் அதுக்கும் கோத்து வச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மோகனா கிட்ட, மோகனா அப்படின்னு சொன்னதும் நம்ம மோகனா போயிட்டு சாட்டை எடுத்துட்டு வந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சாட்டு அடையில 3 பேர், அதாவது சித்ராக்கும் சரி நம்ம ஈஸ்வரிக்கும் சரி, ஐஸ்வர்யா தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே, அதனால 2 பேருக்கும் வெள்ளுன்னு விழுக்கிறாங்க. ஐயோ மாமா நிறுத்துங்க மாமா, என்னால வலி தாங்க முடியல, எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வாயாலே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம ராஜாங்க உடஞ்சு போய் அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, என்னோட வாழ்க்கையிலே மன்னிக்க முடியாத தப்பை பண்ண வச்சுட்டாங்கப்பா. தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் தமிழ்ச்செல்வியை நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டோம்ப்பா. இப்போது தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாப்பா. அவங்களுக்கு எப்போ கல்யாணம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ண போகிறோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஐஸ்வர்யா தான்ப்பா சொன்னா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோபமாக ஐஸ்வர்யா கிட்ட, என்ன ஐஸ்வர்யா இதுக்காக எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். இங்க பாருங்க ஆண்டி, என்னால இதுக்கு மேல எல்லா உண்மையும் மறைக்க முடியாது. கருப்பசாமி சேது மாமாவோட ரூபத்துல வந்து என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா, என்னை எவ்வளோ பயமுடுத்தினாங்க. அதனாலதான் நான் என்னோட வாயால எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லவும், நம்ம சித்ரா இருந்துட்டு சேது கிட்ட, இங்க பாரு சேது, உன்கிட்ட இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு இடிய இறக்க போறாங்க. என்னன்னா, நம்ம ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்ட கிடையாது
இல்லையா, அந்த விஷயத்த இப்போ சேது கிட்ட சொல்ல போறாங்க. இங்க பாரு சேது, கல்யாண மண்டபத்துல ஐஸ்வர்யா கழுத்துல நீ தாலி கட்டணும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ தாலி கட்டவே கிடையாது. அப்பதான் வந்த அதிர்ச்சியில நீ தாலியை கொண்டு போய் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நினைச்சு நான் தான் உன் கையில இருந்து தாலியை வாங்கி 3 முடிச்சு நான் தான் போட்டேன். நீ அவ கழுத்துல ஒரு முடிச்சு கூட போட கிடையாது. அவ கழுத்துல நீ தாலியே கட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. என்ன ஆண்டி சொல்றீங்க நீங்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஆண்டி, சித்து சொல்றதெல்லாம் பொய் தானே அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு ஐஸ்வர்யா, சித்ரா சொல்றது எல்லாமே சரிதான். அவ சொல்றதுதான் உண்மை. உன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்தையவே பண்ணா. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? சேது மாமாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஆண்டி, எதுக்காக சொல்லாம விட்டீங்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த விஷயத்த சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈஸ்வரி இந்த மன்னிப்பு கேட்கவும், நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டல. அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லாம வச்சிருந்தேன். ஆனா இந்த விஷயத்த சொல்ல வச்சுட்டல. என்னை பழி வாங்கின மாதிரி உன்னையும் பழி வாங்க வேணாவா? அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரியும் சித்ராவோடைய 2 பேரும் சுயரூபத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கர கோவத்துல இருக்காங்க. நம்ம ராஜாங்கமும் ரொம்ப கோவமா, ஈஸ்வரி இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு என்ன பாவம் பண்ணா என் பையனோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே. உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? எதுக்காக இவ்வளவு பெரிய துரோகத்தை நீ பண்ண அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியப்பா, நாங்க பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே இப்படி ஒரு தப்பு நாங்கள் பண்ணவே மாட்டோம். நடந்து போச்சு. இனிமேல் நடக்க போகிறத பற்றி பார்க்குவோமே. அதுதான் தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுமே. இங்கே சேதோ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டுமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ஒரே பல்லான்னு அரைஞ்ச உடனே நம்ம சித்ரா அப்படியே சுருண்டி போய் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க அப்பதாக்கு கால் பண்ணுவோம். அப்பதான் சேது தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களாமே. இங்க பாருடா ராஜாங்கம், இதை பத்தி உனக்கு என்னடா கவலை? அவங்க கல்யாணம் பண்றாங்க, என்னமோ பண்றாங்க, உனக்கு என்ன? இங்க பாரு ஆத்தா, எதுக்காக ஆத்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாத்தா அப்படின்னு சொல்ல கேட்குறவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் கேட்கறதுனால நம்ம அப்பதாவும், இங்க பாருடா, தமிழ்ச்செல்விக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது. அதுவும் இன்னைக்கு தான் நடக்க போகுது. அது உனக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்கவும், ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே அதிர்ச்சியா, என்ன அத்தா சொல்ற நீ அப்படின்னு கேட்கவும், எங்க கோவிலில் நடக்குதா கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கல்யாணம் கோவிலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜாங்க அதிர்ச்சியில் ஃபோனை வச்சுட்டு, சேதோ இன்னைக்கே அவங்களுக்கு கல்யாணம் நடக்குதான் சேதோ, இங்கே பாரு சேதோ, எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணலைன்னு தெரிஞ்சு போகுது. நம்ம இதுக்கு மேலே அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல நம்ம கோவிலுக்கு போகலாம். கோவிலுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் வா சேதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம், மோகனா, சேது அப்படின்னு எல்லாருமே கிளம்பி இப்போ கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போகும்போது நம்ம தமிழ்ச்செல்வி இன்னொருத்தரோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சேதுக்கு அப்படியே உசுரியே போயிடுது. இந்த வழியை தான் நம்ம தமிழ்ச்செல்வியும் அனுபவிச்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய வழியை நம்ம கொடுத்துருக்கோமே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடையும் ரொம்ப அதிர்ச்சியோடையும் ஓடி போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பார்த்த உடனே தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. நம்ம சேதுவும், என்னாச்சு? இங்கே பாருங்க, முதல்ல எல்லாரும் இதை நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சது தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எதுக்காக திரும்ப என்னோட பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு
அவள் சந்தோஷமாக வாடுறதை என் கண்ணால் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனால் எதுக்காக இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோவமாகவும் அதிர்ச்சியோடையும், இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா. தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதில்ல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லாமல் அவள் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை இவ்வளோ காயப்படுத்தினது மிகப்பெரிய தப்பு தானே. அதனால தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவள் காலில் விழுந்தாவது அவளை என் கூட சேர்ந்து வாழ சொல்லலான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கர ஆவேசத்துலேயும் கோவத்துலேயும் தமிழ்ச்செல்வி பயங்கர கோவமாக கத்துறாங்க. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா இப்படி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு? என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்காக என்னோட கல்யாணத்தை வந்து நிறுத்துவீங்களா? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்களே, அப்போ ஏதாவது உங்கள் கல்யாணத்தில் வந்து நான் பிரச்சனை பண்ணனா? இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது மட்டும் எதுக்காக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், தமிழ்ச்செல்வி உன் காலில் கூட விழுற தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி. நான் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே இல்லை. ஐஸ்வர்யா கழுத்துல சித்ரா தான் தாலி கட்டினது. என்னை மன்னிச்சிட தமிழ்ச்செல்வி, எனக்கு கல்யாணம் ஆகலை தமிழ்ச்செல்வி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது ஆகலை அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கல்யாண பந்த உறவும் இல்லை. எல்லாரும் முன்னாடியும் அந்த பந்தத்தை நம்ம முறிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா ஓடி வந்து, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டத்துக்கும் வலிக்கும் காரணம் நான் தான். அது எல்லாத்துக்கும் பண்ணது நான் தான். உங்கள் ஃபோனில் இருந்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி உங்களை மாதிரி பேசினது நான் தான். இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் பண்ணது மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை எந்த ஜென்மத்தினாலையோ என்னால் கழிக்க முடியாது. அதனால என்னை மன்னிச்சிடுங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நான் எந்த தப்புக்குமே பண்ணலைன்னு அப்பத்துலேருந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் சொல்கிறதை யாருமே நம்பவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க யார் நம்பினா என்ன நம்பலனா என்ன, என்னோட சுயமரியாதை காப்பாற்றுறதுக்காக நான் என்னோட வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்லன்னு அந்த வீட்டை விட்டு வந்தேன். என்னோட வாழ்க்கை துணையாக வரவங்க என் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்கணும். ஆனால் என் புருஷனுக்கே என் மேலே என்னோட முன்னாள் புருஷனுக்கே என் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாமல் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாங்க. அதுவும் என்ன சொன்னாங்க, தகுதி தராதாரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். தகுதி தராதாரம் பார்க்காம கல்யாணம் பண்ணதுனால தான் என் அப்பாவும் என் குடும்பமும் இவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்குதுன்னு சொன்னார். இல்லை, இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் தகுதி தராதாரம் பார்த்து தானே வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணாங்க? இங்கே பாருங்க, தகுதி தராதாரம் பார்த்துன்னு நீங்கள் பணத்தை வச்சு மட்டும்தான் எடை போடுறீங்க. பணம் இல்லைன்னா என்ன பழி வேணாலும் எங்கள் மேலே போட்டு ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவீங்களே. நீங்கள் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டால் எல்லாத்தையும் மன்னிச்சு உங்களை ஏற்று பண்ண நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது கனவுல கூட நடக்காது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் இவ்வளோ போல்டாகவும் இவ்வளோ தைரியமாகவும் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேனே. ஒரு பொண்ணு வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணுன்ற உதாரணமே நீங்கள் தான். இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, கொஞ்சம் யோசிக்கலாம்லடி, உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்குடி, அந்த 2 குழந்தைக்காகவாது சேதுவை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாச்சி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. உங்களால் தான் நான் ஒரு குழந்தையவே பிரிஞ்சு இருக்கேன். இப்போது என்னோட சுயமரியாதையை இழந்து அந்த வீட்டில் போய் என்னை வாழ சொல்கிறீங்களா? கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது. அதே மாதிரி நான் ஒரு கல்யாணம் பண்ணுறதுனால மட்டும் நான் என்னோட குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டேன்றதெல்லாம் இல்லை. என் குழந்தைக்காக தான் இந்த கல்யாணத்தையே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் தான் மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாமே ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி.
என் கூட சேர்ந்து வாழு தமிழ்ச்செல்வி, நம்ம குழந்தைக்காகவாது, எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்களுக்காக நான் என் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எப்படிங்க உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. முதல்ல பேசுறதை நிறுத்திட்டு இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே நடக்கிற நல்ல காரியத்தை தடுத்து நிறுத்தாதீங்க அப்படி சொல்லவும், நம்ம வசந்தி இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது உங்ககிட்டயோ இல்லை உங்கள் குடும்பத்துக்கிட்டேயோ ஏதாவது பிரச்சனைக்கு வந்தோமா? என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என் பொண்ணு எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? முதல்ல என் பொண்ணை கஷ்டப்படுத்தாமல் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மலர் இருந்துட்டு, என்னம்மா நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே? சேது மாமா பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக அவர் சொல்கிறது எதுவுமே கேட்காம அவர் வீட்டை விட்டு துரத்துறதுன்றது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. சேது மாமா ரொம்ப ரொம்ப பாவம். ஏதோ தமிழ்ச்செல்வி மேலே தெரியாமல் கோவப்பட்டாரு, ஏதோ கோவத்தில் அப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்காக தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்களா? இங்க பாருமா, நீங்களும் தான் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அதை பத்தி நாங்க கேள்வி கேட்கவே இல்லையே. என் பொண்ணுக்கு இப்போ ஒரு நல்லது நடக்கும்போது எதுக்காக எல்லாருமே வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னு பாக்குறீங்க? உங்க குடும்பத்துக்கு வந்தா கண்டிப்பா என்னோட பொண்ணு சந்தோஷமா வாழ்வான்னு என்ன நிச்சயம் இருக்கு? 6 மாசத்துக்கு ஒரு முறை என் பொண்ணு மேல நீங்க ஒரு பெரிய பழிய தூக்கி போட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டுக்கு வெளியே தங்க வைப்பீங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு போன்னு சொல்லுவீங்க. என் பொண்ணு அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியவும் ஒரு வேலைக்காரி மாதிரி அங்கே தங்கிக்கிட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு அங்கேயே ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு மகாராணி மாதிரி நடத்துவீங்க. இதெல்லாம் என்ன வாழ்க்கைனே எனக்கே புரியல. என்னோட பொண்ணு என்கிட்ட சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு புரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது என் பொண்ணை இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் கஷ்டப்படுத்த நான் விரும்ப கிடையாது. கண்டிப்பாக இப்போ நாங்கள் பார்த்துருக்க மாப்பிள்ள பணம் இருக்குதுன்றத திமிரும் இல்லாமல் அவர் அடக்கமாகவும் என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கிற மாப்பிள்ளையாகவும் தான் நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணை ஏண்டா பார்த்துங்க அப்படின்ற அளவுக்கு இந்த மாப்பிள்ளை இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆனால் சேது மாப்பிள்ளையால இந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா திரும்ப ஒன்று சேர்த்தவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது எதுக்காக என் பொண்ணையும் உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்க? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அது எல்லாம் அப்படியே இருக்கட்டுமே. இப்போ என் பொண்ணு சந்தோஷமாக இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரும் இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அந்த மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க சார், நீங்கள் இந்த தமிழ்ச்செல்வியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதை நான் தப்பாலாம் சொல்லலை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. தமிழ்ச்செல்வியை நான் காயப்படுத்திருக்க கூடாது தான், நான் காயப்படுத்திட்டேன். அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் உணர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு மனுஷனை இப்படி பழிவாங்கிறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா என்னை கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சாங்க. எதையோ சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கவங்க சூழ்ச்சி பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ண வச்சுட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. என் பிள்ளைங்களுக்காகவாது என் பொண்டாட்டியை நீங்கள் என்கிட்ட சேர்த்து வைக்கணும். இங்கே பாருங்கள் சார், உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை காலில் விழுந்து சேர்த்து கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மாப்பிள்ளையும், இங்கே பாருங்கள் சார், எதுக்காக சார் முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்ச்செல்வியை இனிமேல் நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கள எந்த காரணத்துக்காகவும் கண்கலங்க விட்டுறக்கூடாது, அவங்கள இனிமேல் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கேருந்து போங்க சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், உங்கள் கையில் தான் இருக்குது என்னோடய வாழ்க்கையும் என்னோடய குழந்தைங்களோட வாழ்க்கையும். நீங்கள் தான் சார் பெரிய மனசு வைக்கணும். இங்கே பாருங்கள் சார், ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். எனக்காகவும் என்னோட குழந்தைங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையை எனக்கு பிச்சையாக போடுங்க சார் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இப்படி என்னோடய வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட வாழ்க்கைனா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கரமாக அழுதுகிட்டே, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளோ வலியை அனுபவிச்சிருக்க, எவ்வளோ வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்க, எவ்வளோ அவமானத்தை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கு புரியாமல்ல
மாதிரிலாம் இல்லை. நான் இப்படி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனையை வாங்கி கொடுப்பேன். அதனால நீ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிடாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுறதா நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு வாய் கூசவே கிடையாதா? இங்கே பாருங்க, நான் எனக்காகவும் என்னோட குழந்தைங்களுக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். இனிமே என்னோட வாழ்க்கையில் வேற யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது, என் கூட சேர்ந்து வாழு அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு தலையாட்டிக்கிட்டு நான் வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. அப்படி மட்டும் நினச்சி என்கிட்ட பேசிடாதீங்க, அது மட்டும் உங்கள் கனவுல கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேது எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றுறதுக்கு. ஆனால் தமிழ்ச்செல்வியோட மனசு மாறுற மாதிரியே தெரியல. எப்படியாவது தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.